இவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா பேர் என்ன மஜீத். அப்போ பர்தாவுக்குள்ள பொம்பளைகளை அடைக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர் அவர். கூட கம்யூனிசத்தின் போலித்தனமும் உள்ளவர். அதனால இப்படித்தான் அவர் இருப்பார். அதனால இதுகிட்ட தரமான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் பெண் விடுதலை என்று ஊரா முழங்கக்கூடிய கம்யூனிஸ்ட்காரர்கள் இப்போ எங்க போனீங்க நீங்க? வீரவேலு நாச்சியார் வீடோ, அந்த அம்மா ஆட்சி செய்து அந்த அம்மா இருந்த காலம் வரை வெள்ளைக்காரன் உள்ள போகலை. அன்னைக்கு உங்க மெக்காலேங்கிறவன் இந்த நாட்டுக்குள்ளேயே வரல. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ராமாயணத்துல தசரத சக்கரவர்த்தி அவரை காப்பாத்தினக்குது கைகை. அந்த கைகைக்கு தசரதன் பரன் கொடுத்தது இங்கக்கூடியது போர்க்களத்துல. நம்ம புராணம் தெரிஞ்சுக்கணும். எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எங்கள் வீட்டு பொண்ணை காட்டி நான் ஓட்டு வாங்கலாம், அவங்க வீட்டு பொண்ணை அவன் காட்டி ஓட்டு வாங்குறான். இது என்ன பேச்சு இது? அப்போ பெண்களை போகப் பொருளாக பார்க்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவனுக்கு தான் வாயில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும். பெண்களை மணப்பது குழந்தைகளை பெற்று போட மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தலைவர் பேசியிருக்கிறார். இப்போதான் அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடந்திருக்கிறது, அதை நம்ம பார்க்குறோம். உள்ளாட்சி தேர்தலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடதுசாரி ஜனநாயக முன்னணி பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது. அதே சமயத்தில் காங்கிரஸ் வெற்றிகளை பெற்று இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறோம். சையத் அலி மஜீத் அப்படிங்கிறவர் இடதுசாரி ஜனநாயக முன்னணி கூட்டணி சேர்ந்தவர். இவர் 47 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். அந்த ஒரு வெற்றி கூட்டத்தில் அவர் பேசுகிறாரு. பேசும்பொழுது என்ன சொல்கிறார், முஸ்லீம் லீக் பெண்களை முன்னிறுத்தி இன்னைக்கு ஓட்டு கேட்டிருக்காங்க தேர்தலில். அவர்களை காட்சி பொருளாக மாற்றி அவர்களை தேர்தலில் நிற்க வச்சு இந்த ஓட்டுக்களை எல்லாம் இப்போ இது பண்ணுன்ற யுக்தியை கையாண்டிருக்கிறார்கள். ஆனால் கடைசியாக அவர்கள் அந்த யுக்தி அவங்களுக்கு பலிக்கலை. இப்போ நம்ம வீட்லேயும் கூட திருமணமான பெண்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களை நாம் காட்சி பொருளாக நாங்கள் ஆக்கவில்லை, கௌரவமாக அவர்களை வீட்டிலேயே இருக்கிறார்கள். இவங்களுடைய பெண்கள் அப்படின்னு சொன்னால் சமையல் செய்ய, குழந்தை பெற்று போட, அதுதான் அவங்களோட வேலை, அதுக்கு மட்டும்தான் அவங்க அப்படிங்கிற மாதிரியாக பேசி அது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. என் கேள்வி என்ன அப்படின்னா, எங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க, நாங்கள் அவங்கள காட்சி பொருளாக்கலைன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ சபரிமலைக்கு பெண்களை அதாவது இந்த மென்சுரல் ஏஜில் இருக்கிற பெண்களுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது பெண் விடுதலைன்னு சொல்லி வேகமாக துள்ளி குதிச்ச கட்சி கம்யூனிஸ்ட் தானே? ஆமாம். ஏன்டா இப்போ உங்கள் கட்சிக்காரன் சொல்லியிருக்கானே, இப்போ இவனே நீ இப்போ என்ன பண்ண போகிற? அப்போது இதான் நான் எப்போவுமே திருப்பி சொல்கிறது, இந்த நாட்டில் வெள்ளைக்காரன் கிறிஸ்தவன் வந்தான் இல்லை இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் வந்ததுனால தான் இந்த நாட்டில் பெண்கள் உரிமை பெற்றார்கள்னு பல தற்குறிகள் பேசிக்கிட்டு வருது. இந்த ஒரு 7 அடிக்கு ஒன்று வளர்ந்துருக்க தமிழ்நாட்டில் ஒரு அசம்பிளி ஸ்பீக்கர், பேர் என்ன, அப்பாவு, அதுவும் இப்படி தான் பேசிக்கிட்டு தெரியுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. வீரவேலு நாச்சியார் வீடோ, அந்த அம்மா ஆட்சி செய்து அந்த அம்மா இருந்த காலம் வரை வெள்ளைக்காரன் உள்ளே போகலை. அன்னைக்கு உங்கள் மெக்காலேங்கிறவன் இந்த நாட்டுக்குள்ளேயே வரல. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ராமாயணத்தில் தசரத சக்கரவர்த்தி அவரை காப்பாத்தினக்குது கைகை. அந்த கைகைக்கு தசரதன் வரன் கொடுத்தது இங்கக்கூடியது போர்க்களத்தில். நம்ம புராணம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ராணி லக்ஷ்மி பாய் புருஷன் இல்லை, போர்க்களத்தில் வீரப்போர் புரிந்தார். துர்காபாய், ராணி அகல்யாபாய், இன்னைக்கு ஒட்டுமொத்த காசியில் இருக்கிற படித்துறைகள் எல்லாம் கட்டியது அந்த மகாராணி தான், அகல்யாபாய் ஹோல்கர். விடோ அந்த அம்மா. அப்போ அவங்களெல்லாம் நாங்கள் காட்சி பொருளாக இந்த நாட்டில் பார்க்கவில்லை, அவர்களை தாயாக நாங்கள் பார்த்தோம். இது எங்க பண்பாடு. இவருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா பேர் என்ன, மஜீத். அப்போ பர்தாவுக்குள்ள பொம்பளைகளை அடைக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர் அவர். கூட கம்யூனிசத்தின் போலித்தனமும் உள்ளவர். அதனால இப்படித்தான் அவர் இருப்பார். அதனால இதுகிட்ட தரமான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் பெண் விடுதலை என்று ஊரா முழங்கக்கூடிய கம்யூனிஸ்ட்காரர்கள் இப்போ எங்க போனீங்க நீங்க? சரி, இப்படி பேசிட்டாரு, முதல்ல அந்த ஆளை நீங்க ரிசைன் பண்ண சொல்லுங்க, அந்த போஸ்ட்ல இருந்து ரீஎலெக்ஷன் நடத்துங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்ப இந்த ஆள் இப்ப என்ன, இப்ப இவர் ஜெயிச்சிருக்காரு, இவர் பெண்களை இவர் எப்படி பார்ப்பாரு? பிள்ளை பெத்து போடுற மிஷின் தானே பார்ப்பாரு. அப்ப இவருக்கு பிள்ளை பெத்து போடுற மிஷினுங்க கூடியது இவர் மதத்தினால் வந்ததா? ஏன்னா அங்க குரான்ல இருக்கு, பெண்கள் உங்கள் விளைநிலங்கள், டூ வாட் எவர் யூ வாண்ட். 2வது சூரா 222, 23, 24 ஆயத்துல ஏதோ ஒரு ஆயத்துல வருது. ஸோ அந்த அடிப்படையில் இவர் இப்படி பேசுகிறாரா? இல்லை
இவர் வந்து இவருக்குள்ள இயல்பில் இப்படி பேசுறாருன்னா நமக்கு தெரியல. அப்போ இவன் இன்னொரு ஆங்கிளில் நம்ம பார்த்தோம்னா, இவன் எந்த கட்சிக்கு போனாலும் இவனுக்குள்ள மத அடிப்படைவாதத்தன்மை மாறவில்லை. கம்யூனிஸ்ட்னு வந்தால் எங்களுக்கு மதமே கிடையாது அப்படின்னு பேசுவான் அந்த கம்யூனிஸ்ட்காரன். இவன் இப்போ இப்படி பேசியிருக்கானே, இப்போ இது எந்த அடிப்படையில் இவன் பேசினா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல நீங்கள். இதுக்கு இடையில ஏன் இது ஒரு வைத்தறிச்சல் பேச்சு? ஏன்னா இப்போ கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்கார், இந்த தேர்தலில் நாங்கள் தோத்ததுக்கு காரணம் என்ன? மத்திய கேரளாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் கட்சியை கூட பார்க்காமல் மதத்தின் அடிப்படையில் ஓட்டு போட்டார்கள். வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். மலப்புரத்தில் உள்ள துலுக்கர்கள் எல்லாம், இங்கெல்லாம் கிறிஸ்தவன், அந்த ஆள் சொன்ன வார்த்தையை அப்படியே நான் கோட் பண்ணுறேன். மதத்தில் மலப்புரத்தில் உள்ளவங்கெல்லாம் கட்சி பார்க்காமல் துலுக்கன் என்று வாக்களித்தார்கள். அப்போ மதத்தின் அடிப்படையில் தான் கிறிஸ்தவனும் துலுக்கனும் ஓட்டு போடுறான். அப்போ இவனுங்களுக்கு அரசியல் கிடையாது. அப்போ இந்த நாட்டில் இவர்களை மதம் என்பது மூளைச்சலவை செய்து அரசியல் சுதந்திர சிந்தனை கூட இல்லாமல் செய்கிறது. அப்போ இது ஒரு அடிப்படைவாதம் இல்லையான்னு நம்ம கேட்டால் நம்மளை இவன் மதவாதிம்பான். இப்போ இந்த ஆள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கானே, அப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மதவாத கட்சின்னு இப்போ யாராவது சொல்லுவீங்களா? அந்த ஆளுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டுங்க இப்போ சொல்லியிருக்கான். அந்த ஆள் இப்போ இதான் சொல்லியிருக்கான், கட்சி வேறுபாடு இல்லாமல் மதத்தின் அடிப்படையில் ஓட்டு போட்டார்கள். அந்த ஆளோட ஸ்டேட்மெண்ட்டு இதைத்தானே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதே ஆளு கட்சி வேறுபாடு இல்லாமல் மதத்தின் அடிப்படையில் உனக்கு ஓட்டு போடும்போது உனக்கு இனிச்சுது. அப்போ இனிச்சுது. அப்போ ஏதாவது போட்டால் ஹிந்து மதவெறி பிடித்தவன் எங்களெல்லாம் பார்த்து சொன்னியே, இப்போ இதுக்கு போய் அவன் கிறிஸ்தவ துலுக்க மதவெறி பிடிச்சவன் அப்படின்னு இப்போ சொல்ல உனக்கு திராணி இருக்க? இது எதை கம்யூனிஸ்ட் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அடிப்படைவாத ஒரு துலுக்க சிந்தனையோட ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துக்கு ஹிஜாபோட ஒரு குழந்தை போச்சு. யூனிஃபார்ம் இல்லை, வெளியில் போகணும் பள்ளிக்கூடத்தில் சொல்லிட்டான். சொன்னது யாரு? கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் சொன்ன உடனே என்ன பண்ணா, ஐயோ துலுக்க ஓட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு துலுக்கனுக்கு ஆதரவான ஒரு அறிக்கையை விட்டான். இவன் அறிக்கையை விட்டு கோர்ட்லேயும் அதுக்காக போய் இது பண்ணான். கோர்ட்டு சொல்லிடுச்சு யூனிஃபார்மை தான் ஃபாலோ பண்ணோம்னு சொன்ன உடனே படார்னு துலுக்க கிறிஸ்தவனுக்கு இடையில நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணி முடித்து விட்டோம்னா, அப்போ நீ முதல்ல துலுக்க ஓட்டு உனக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி கிறிஸ்தவனை நீ தட்டுன. கோர்ட்டு வந்த உடனே பிரச்சனையே கிறிஸ்தவனெல்லாம் பிஜேபி பக்கம் ஒன்று சேர்ந்துருவானோன்னு பயம் வந்த உடனே நீ படார்னுங்கிறது அந்த பக்கம் இது பண்ணா. அப்போது ஒரு நம்பகத்தன்மை இல்லாதவன்னு ஒன்று ரெண்டு மதத்துக்காரன் புரிஞ்சுட்டான். அதனால ஒரு எலெக்ஷன் தோல்வியை பற்றி கட்சியில் நீ கம்யூனிஸ்ட்காரன் வந்து ஆராய்ச்சி செய்யும் போது நீ பண்ண இந்த தப்புக்கள் என்னங்கிறதையும் ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது, நான் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்போ நம்ம ஊரில் கூட இந்த சிறுத்தை, புலி, ஓநாய், கரடி அப்படின்லாம் பல கட்சிகள் இருக்கு இல்லையா? ஏன்னா மனித பேர்களே இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த வாசமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்படிதான் பேர் வைக்கிறது. அப்படிதான் நாங்கள் சிறுத்தைகள்ங்கிறது இது மனுஷன்னே சொல்றது கிடையாது. ஏன்னா அந்த பண்பு இருந்தால் சொல்லுவாங்க, அவன் இப்படித்தான் சொல்லுவான். இப்போ இடையில கூட அந்த கட்சி அந்த கூட்டம் ஒன்று, இடையில கூட ஒரு ஆள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எவனோ மத்திய பிரதேஷ்லேயோ எங்கேயோ பேசும்போது, எப்போ வர ரிசர்வேஷன் இருக்கணும், ஒரு பிராமண வீட்டில் இருந்து எனக்கு என்று பொண்ணு கொடுக்கிறானோ அன்று வரை ரிசர்வேஷன் இருக்க வேண்டும். அப்போ ஒரு பொண்ணை போகப் பொருளாக பார்க்கக்கூடியது இது மேட்டிமைத்தனமா இல்லையா? நிச்சயமாக. நீ அப்போ நீ ஒரு பெண்ணை ஒரு கமாடிட்டியாக தானே பார்க்குற, உனக்கு அவன் கொடுக்கணும் நீயே எதிர்பார்க்குற. ரெண்டாவது, எனக்கு ஒருத்தன் நண்பன் அப்படின்னா என் வீட்டு பொண்ணை கொடுத்தாதான் உனக்கு நண்பனாக இருக்க முடியுமா? உன்னை சமத்துவமாக பார்க்கணுன்னா அப்படி தானே. அப்புறம் நாளைக்கு இன்னொன்று சொல்லுவேன், அடுத்து நாளைக்கு மனைவி இதே மாதிரி நீ சொல்லுவ, அப்போதான் சமத்துவம் வரும்ப. இது என்ன எண்ணம் இதுங்கிற? ஏன் ஒரு ஆளோட நல்லா பழகியாச்சுன்னா ஒன்றும் அவன் வீட்டு பொண்ணை தெரிவியா? அப்போ ஒரு ஆளை பார்க்கும்போதே நீ இந்த நோக்கத்தோடு தான் போறீங்கன்னா நீ பொம்பளை பொறுக்கின்னு இல்லை அர்த்தம். உன் கல்வியத்தா இல்லை, நீ இருக்கிற இடத்துல எனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸத்தா, நீ படிக்கிற வேதத்தை எனக்கு சொல்லிக் கொடு, கேளு, பாராட்டுறேன். அதான் சுவாமி நாராயணகுரு சொன்னார். என்ன சொன்னார்? வேதத்தை படி, மதம் ஏதாயாலும் மனுஷன் நன்னாயால் மதின்னு சொன்னவர் என்ன சொன்னார்? ஒன் சிவன் அப்படி இருக்கட்டும், ஏன் சிவன் ஈழவ சிவனாக இருக்கட்டும்னார். அது புரட்சி. அவர் வந்து நீ உங்ககிட்ட பொண்ணை எனக்கு தானே அவர் கேட்கல. அந்த சமுதாயம் கேரளாவில் அதனால தான் உருப்புட்டுது. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இங்கே ஜாதிகள் இல்லையே. ஆமாம், எப்படி இருக்கும்? நீ என்ன சொல்கிற? நீ எத்தனை கேஸ் வாங்கியிருக்க?
நீ எத்தனை வீட்டுல இருந்து பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்த அப்படின்னு நீ பொறுக்கி கூட்டாத வளர்த்தேன்னா அவன் கூட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்க போவான். அவன் பொறுக்கத்தானே போவான். நீ எப்படி சமுதாயத்தை வழிகாட்டுறியோ அப்படித்தானே அவன் இருப்பான். அப்போ ஒரு எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி எங்க வீட்டு பொண்ணை காட்டி நான் ஓட்டு வாங்கலாம், அவன் வீட்டு பொண்ணை அவன் காட்டி ஓட்டு வாங்குறான். இது என்ன பேச்சு இது? அப்போ பெண்களை போகப் பொருளாக பார்க்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவனுக்கு தான் வாயில் இந்த மாதிரி ஒரு வார்த்தை வரும். அதனால் நீங்கள் பார்த்து என்ன இந்த இடதுசாரி, இந்த திராவிடம், இந்த லிபரல், இவங்க யாருமே முதல்ல மனிதனுக்குள்ள உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க தெரியாதவர்கள். அவன் சொத்து, அவன் பொண்ணு, இதுதான் இவங்க பார்வையே. அதனால இது ஐந்தறிவு ஜந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த சிந்தனை வரும். ஆறாவது அறிவுன்னு ஒன்று இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதிரியான சிந்தனை வராது. இப்போ பெண் விடுதலையை பற்றி பேசக்கூடிய அக்கா கனிமொழி இதுக்கு இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? அதுக்கப்புறம் சபரிமலைக்கு கிளம்பி போகிறேன்னு எல்லாம் கொஞ்சம் பேர் கிளம்பி போனாங்கல்ல, இப்போ நீங்கள்லாம் இப்போ இதுக்கு என்ன சொல்ல போறிய? கம்யூனிஸ்ட் கட்சி இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? அதனால் இது பிளாட்டண்டான ஒரு மட்டமான ஒரு சாவனிசம். அதனால் விமன்ஸ் கமிஷன் இவர் மேலே நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யணும்னு நான் நினைக்கிறேன்.